வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் சசிசனா விலாக்ஸ். ஓகே, ரோபோ சங்கர் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்லணும். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாண்டீஸ்னால் ரொம்ப அவதிப்பட்டார். ஓகேவா, அவதிப்பட்டுட்டு ஆளே வந்து ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டார். அதில் இருந்து பிரியங்காவா அவங்க பேர், ரோபோ சங்கருடைய ஒய்ஃபு பிரியங்கா தான். அவங்க வந்துட்டு எவ்வளவோ ஹாஸ்பிட்டல்லாம் சேர்ந்து அவங்களுக்காக ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தது. இப்போ தான் ஆள் பழைய ரோபோ சங்கர் மாதிரி இருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து சடன் டெத்து. அது ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குங்க. அவரெல்லாம் ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகருங்க. பார்த்தாவே சிரிப்பு வரும். மாறி எத்தனை டைம் வேணாலும் பார்க்கலாம். தனுஷ்காக ஒரு டைம் பார்த்தா கூட நம்ம ரோபோ சங்கர் காமெடி அல்டிமேட். அதுலேயே அப்புறம் இந்த புஷ்பா புருஷன் சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வரும் இல்லைங்க, ஒரு காமெடி. அதில் வந்து அன்கான்சியஸாகவே இருப்பார் அந்த லாலிபாப் வச்சுட்டு. வேறு லெவலாக இருக்குங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு நல்ல நிலைமைக்கு இப்போ தான் வந்துட்டு இருந்தாங்க. அதனுடைய சடன் டெத் வந்துட்டு ஓகே, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ரோபோ சங்கருடைய ஆத்மா வந்து சாந்தி அடையணுங்க. இந்த இயர் பார்த்திங்க அப்படின்னா 50 இயர்ஸ் தொடர்றதுக்குள்ளே நிறைய ஜென்ஸ் வந்து இறக்குறாங்க. 2025 மனோபாலா சார் இறந்துட்டார். அதே மாதிரி அந்த நகைச்சுவை நடிகர் இருக்காங்க இல்லைங்க, அவங்க ஒருத்தர் இறந்துட்டாருங்க. இப்போ வந்துட்டு ரோபோ சங்கர் இறந்துட்டாங்க. ரோபோ சங்கர்லாம் அல்டிமேட் காமெடிங்க. அவங்க மாதிரியெல்லாம் இனிமேட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறதுங்க, விதி அப்படின்ட்டு இருக்கு. அது யாராலையுமே மாற்ற முடியாது. உடம்பு சரியாத நல்லா இல்லாமல் இருந்தார் இல்லைங்க, அப்போ இறந்துருந்தா கூட சரி, ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இருந்திருக்கும். நல்லா இருக்கும்போது அந்த சடன் டெத்துலாம் தாங்கிக்கவே முடியல மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். ரொம்ப கஷ்டமாக இருக்குது.